மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு செல்ல குழந்தைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கி 20வது துர்கா தாளாலயோடைய ஆண்டு விழா. முதல்ல இதோடைய சக்ஸஸ்க்கு ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, அவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க இங்கே இல்லை. அது ருக்ஸனுடைய அம்மா. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ருக்ஸன் உடைய வளர்ச்சிங்கிறது நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் அவங்க அப்பா இங்கே இருக்கார், கண்டிப்பாக 2 சொட்டு கண்ணீர், ஆனந்த கண்ணீர் விட்டுருப்பார்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். இன்னும் நல்லா வளர்ந்துட்டு வருவாங்க, நம்ம விஷ் பண்ணுவோம். ரெண்டாவது, இந்த ஸ்டேஜ் அமைச்ச இந்த மாணவர்கள் நேற்றிலிருந்து தே ஒர்க் ஸோ ஹார்ட். அவங்களுக்கெல்லாம் ஒரு கரகோஷத்தை கொடுங்க, ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. மூணாவது, நம்ம மைக்கண்ண சிவான்னு. பெரியவர்களே, நாங்கள் கச்சேரியில் எவ்வளோ வேணாலும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அன்றைக்கி மேடையில் அமையிறதுன்னு ஒன்று இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. கெமிஸ்ட்ரி பிட்வீன் த ஆர்டிஸ்ட் ஒத்துழைக்கணும், நம்மளுடைய உடம்பு ஒத்துழைக்கணும், ப்ளஸ் கை நல்லா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆனால் முக்கியமானது மைக்கு நல்லா இருந்தால் மட்டுமே தான் கான்சர்ட் அடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம். எனக்கு ஒரு வேளை அரங்கேற்றம் நடந்தால் கண்டிப்பாக உங்களுடைய மைக் தான் சார் நான் போடுவேன். பெரியோர்களே, நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் கற்றுக் கொடுத்ததை விட நாங்கள் கற்றுக்கிட்டது ஜாஸ்தி பிள்ளைங்களோட. என்ன சொல்கிறேன்னா, ஒரு பையன் எங்கிட்ட ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை நடக்குது சார், 2 நாள் லீவ் வேணும்னு கேட்டான். அடப்பாவி, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, நீ 2 நாள் லீவ் கேட்குறியா அப்படின்னா, ஆமாம் சார், நேற்றுக்கு எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை வந்தது, சால்வ் பண்ணுறதுக்கு 1 நாள் லீவு கேட்டேன். சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் தரமாட்டேன்னு சொன்னீங்க, அதனால் பெரிய சண்டைக்காக போட்டு லீவு கேட்டேன்னா. ஸோ அப்படி இருக்காங்க இன்றைக்கி பசங்க. எனிவே, முதல்ல நிகழ்ச்சிக்கு வருவோம். மல்லாரி கம்பீர நாட்டையில் ருக்ஸன் எனக்கு மாஸ்டர், நான் 20வது ஆண்டு விழாவில் மல்லாரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு கண்ட இயக்கத்தில் கம்பீர நாட்டையில் மல்லாரியை கம்போஸ் பண்ணி அதை திரிக்காலப்படுத்தி அனுப்பினேன். ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் செட் பண்ணது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஆனால் நான் இங்கே ஐ வாஸ் ஷாக். சின்ன பிள்ளைங்க அதை திரிக்காலப்படுத்தி திசிரப்படுத்தி பண்ணினாங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். இது இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எங்களுக்குமே வி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். நான் நிஜமாக பெரியவங்களுக்கு தான் பண்ணேன், பட் அது சின்ன குழந்தைங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் காட் பிளெஸ் யூ சில்ட்ரன். நான் பாடினவங்களை பற்றியெல்லாம் பிறகு வரேன், நீங்கள்லாம் ஹைலைட்ஸ். அடுத்தது இந்த சின்ன குழந்தைகள், ஓ மை காட், ஒரு கதையை அப்படியே கொண்டு போய் காட்டுக்குள்ளே பல மிருகங்கள்லாம் வச்சு அந்த ஒரு அட்மாஸ்பியர் நீங்கள் பார்க்கும்போதே நம்மளுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது இல்லையா? எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் இந்த பிள்ளைங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே இந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பெரியவர்களே. நீங்கள்லாம் யூ ஆர் ஆல்சோ பிளஸ்ட் டு ஹேவ் சில்ட்ரன் லைக் திஸ். சின்ன குழந்தைங்க கிட்ட கூட நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு தான் தெரியுமே, நாங்கள் வாத்தியார் முதல்ல போன உடனே எங்களை பற்றி கிளாஸில் கொஞ்சம் பெருமையாக சொல்லணும்னு ஆசைப்படுவோம். ஒரு நாள் கிளாஸுக்கு போனால் ஒரு 20 பிள்ளைங்க இருந்தாங்க. 5 வயசுலேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் இருந்தாங்க. உடனே நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தான் நெய்வேலி வெங்கடேஷ். நான் முதல்ல அப்பாட்ட படித்தேன், அப்புறம் எம்என் கந்தசுவாமி சார்கிட்ட படித்தேன், அவருக்கு அப்புறமா தவில் வித்வான் பெரும்பலன் சார்கிட்ட படித்தேன், அப்புறம் திருநாகேஸ்வரம் சார்கிட்ட படித்தேன்னு சொல்லி என்னுடைய பெருமையை சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 5 வயசு பையன் அழ துவங்கிட்டான். என்னடா இது, நான் ஒன்றும் கேள்வி கேட்கல, உன்னை பேசலை, நீ ஏன்டா அழுவுறேன்னா, அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க மாஸ்டர்னா. பட் சொல்லுடா, சொன்னாதான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்னா. எங்களோட தழையத்தை பார்த்தீங்களா சார், நீங்களாம் நல்ல நல்ல வாத்தியார்கிட்ட படிச்சிங்க, நான் மட்டும் உங்கள்கிட்ட படிக்கணுமான்னு கேட்டான்.
ஸோ பசங்க இட்ஸ் நைஸ். நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் பாருங்கள் பிள்ளைங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுனால. அந்த குட்டீஸுங்களுக்கெல்லாம் ஒரு கரகோஷத்தை கொடுங்க ஜம்முன்னு. வெரி குட், வாழ்த்துக்கள். அவங்க கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷத்தில் இதோட பிரமாதமாக வாசிக்க போகிறாங்க. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அலாரிப்பு அடுத்தது. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்டுக்கும்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், ருக்ஸன் மாதிரி ஒரு வாத்தியார்கிட்ட படித்தா லைஃப் கம்ப்ளீட், உங்களை மாதிரி ஒரு வாத்தியார்கிட்ட படித்தா லைஃப் ஃபினிஷ்டுன்னா. எனிவே, அலாரிப்பு பார்த்தீங்கன்னா ஜதிகள் சொல்கிறதுக்கு 2 பேர். விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டான்ஸே கிடையாது, ஆனால் அலாரிப்பு போயிட்டே இருந்தது. இப்போ எப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் நிறைய டான்ஸர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்குள்ளே நீங்களே விஷுவலைஸ் பண்ணி ஆடிக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க டான்சர்ஸ் இல்லாமல். அந்த திங்கிங் வாஸ் சம்திங் கிரேட் விச் ஐ அப்ரிஷியேட்டட் வித் ருக்ஸன்ஸ் பிளானிங். அது நிஜமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான். அந்த பசங்க பர்ஃபார்ம் பண்ணதும் அதை அப்படியே கொண்டு போனதும் இதெல்லாம் ஒரு மாடர்ன் திங்கிங், அவ்வளவுதான். ஒரு ட்ரெடிஷன் விட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே, தப்பு கிடையாதே. தண்ணி குடிச்சுக்கிறேன், டென்ஷனில் இருக்கேன். ஸோ அலாரிப்பு டீமுக்கு காட் பிளெஸ் தெம் அண்ட் தென் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு வந்து தனியாவர்த்தனம். பெரியவர்களே, நீங்கள் மிருதங்கம் வாசிக்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிளேயிங். மிருதங்கம் சும்மா வாசிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ் இன் இட். ஆன் ஸ்டேஜ் இம்ப்ரவைசேஷன், கணக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்கும். நம்மளுடைய மைண்டு ஸ்பாட்டில் வேலை செய்கிற அளவுக்கு நாங்கள்லாம் வி ஆர் ட்ரெயின் டு பர்ஃபார்ம் ஆன் ஸ்டேஜ். ஒரு பிட்டு பேப்பர் இல்லாமல் பாடுற ஆர்டிஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு பையன் கிளாஸில் 10 + 10ன்னா 19 பிகாஸ் அவங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் பழக்கம். ஸோ 10 + 10 கூட 19ன்னு எழுதிருந்தான். அப்போ சரி, நான் அவனுக்கு மார்க் போட்டுட்டேன். நான் அவன் திருப்பி சார் 10 + 10 20, நீங்கள் எனக்கு மார்க் போட்டிங்களே அப்படின்னா. பரவாயில்லடா, 10 பேரில் நீ தான் நியரஸ்ட் ஆன்சர், பாக்கியெல்லாம் 17, 22, 34ன்னு போட்டாங்க. நீ நியரஸ்ட் ஆன்சராக இருக்கிறதுனால உனக்கு நான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விட்டேன்டா அப்படின்னு சொல்லி விட்டேன் நான். ஸோ அந்த தனியாவர்தன் வாய்ஸ் அழகாக ஒரு குறைப்பு, ஒரு ஃபரன், ஒரு மோரா கோர்வை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ஒரு கரகோஷம். பெரியவர்களே, இன்றைக்கி நிச்சயமாக அந்த நந்தி உடைய எபிசோடில் என்னை அறியாமல் நான் ஆனந்த கண்ணீர் விட்டேன். நான் என்னன்னா, ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ருக்ஸன் அண்ட் ஹிஸ் டீம். ஒரு கதையை ரொம்ப அழகாக உருவாக்கினாங்க. நான் ஓப்பனாக நடந்த ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் எங்களை பாராட்டி இருக்கீங்க. நாங்களும் சில சமயம் ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கச்சேரியில் வாங்கியிருக்கோம். நான் இன்னும் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய வாத்தியார் இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனார். எப்போ டைம் கிடைச்சாலும் கும்பகோணத்தில் ஒரு ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு அவருடைய கிராமத்துக்கு போய் நான் தவில் வித்வான்ட்ட படிச்சுட்டு வருவேன். மிஸ்டர் திருநாகேஸ்வரம் சுப்பிரமணியம் சார் அப்படின்னு. ஒரு யூரோப் டூர் முடிச்சுட்டு நான் போகிறேன். அப்போ எனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கிடச்சிது. சரின்ட்டு நான் ஒரு சந்தோஷத்தில் அவர் வீட்டுக்கு போனேன். தம்பி என்ன ஊர்லேருந்து வந்தீங்களான்னு கேட்டார். வந்தேன் சார் அப்படின்னு. என்ன வாசிங்கன்னாரு. நான் இப்படி சங்கீர்ணம் இது மாதிரி வாட்சேன் சார். எனக்குள்ள ஒரு பெருமை, இப்படி சங்கீர்ணம் வாட்சி நீங்களாம் கை தட்டிட்டீங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துட்டீங்க. பெரியவர்களே, ஃப்ரெண்ட்ஸ், சில்ட்ரன், ஒரு 10:10க்கு அந்த சங்கீர்ண டாபிக் ஆரம்பித்தார். 2 மணி வரைக்கும் வந்தது வராமல் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு 10% கூட அதில் எனக்கு புரியலை. அப்படியே ஃபோனில் மெசேஜ் இது ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் இட் டுக் 3 months ஃபார் மீ டு ரைட் இட் டவுன் அண்ட் தென் லேர்ன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ மேதைகள் இருக்காங்க, நாமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம ஹேவ் டு லிசன். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நடந்த கதையை நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க இத்தனைக்கும் நீங்கள்லாம் ஒரு பாட்டுக்கு நீங்கள் லேப்டாப் வச்சுக்கிறீங்க, கம்ப்யூட்டர் வச்சுக்கிறீங்க, ஃபோன் வச்சுக்கிறீங்க.
அவங்க ஒரு விஷயம் ஒரு பேப்பரில் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோனில் எதுவும் இல்லை, நான் போய் உட்காந்து என்ன டாபிக் வேணும் தம்பி அப்படின்னு கேட்பாரு. எனக்கு என்ன டாபிக் மைண்டில் இருக்கோ சொன்னேன்னா அருவி மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அதை கிராஸ் பண்ணுறது கூட எங்களுக்கு பவர்ஸ் இருக்காது. அது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வீட்டை போய் உட்காந்து திருப்பி பண்ணுறதுனால தான் இன்றைக்கி ஐ ஹாவ் மோர் தென் 500-600 கோர் வைஸ் பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வி ஆர் எக்விப்ட். எப்போ எது வேணாலும் கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லித்தரோம், தெரியலன்னா பெரிய வித்வான்கள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். இந்த நந்தி ஒருத்தர் 2 பேர் வச்சு நம்ம சமாளிக்கிறதே கஷ்டம். சிங்க்ரனைஸ் பண்ணி இத்தனை பேரை வச்சு கோஆர்டினேட் பண்ணி அந்த தீம், அந்த டான்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஐ டாக் அபவுட் தெம் லேட்டர், கொஞ்சம் தனியாக சொல்கிறேன். அதனால் என்ன நிஜமாக ஆனந்த கண்ணீரில் விட்ட அந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ரிக்சன், தேங்க்யூ. ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வாக் மாதிரி போயிட்டுருப்போம். வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது 2 ஸ்டூடெண்ட்ஸு ஓரமாக உட்காந்துருந்தான். என்னடா பறந்தாம்மா இப்படி காவி வேஷ்டி போட்டு உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். அது ஏன் கேட்குறீங்க சார், ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவள் விட்டுட்டு போயிட்டா, இப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா. பக்கத்தில் ராமகிருஷ்ணன் உட்காந்துருந்தான். நீ ஏன்டா இப்படி உட்காந்துருக்கேன்னா, அவன் விட்டுட்டு போன பொண்ணை கல்யாணம் பண்ண இப்போ இந்த லெவலுக்கு வந்துட்டேன்னா. எனிவே, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் ஒரு சின்ன கதை சொன்னால் நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்க. கைத்தட்டின ஒரு 10 பேருக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்தது ஜென்ரலாக பேரண்ட்ஸ்க்கு இட்ஸ் நாட் அன் அட்வைஸ் நான் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு கிளாஸுக்கு மிருதங்கத்தை தூக்கிட்டு பனி குளிர் வெயில் எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் பிள்ளைங்களை விடுறீங்க, நாங்களும் சொல்லித்தரோம். ஆனால் என்னன்னா, அவங்க திரும்ப வீட்டை போனவுடனே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் கிடைக்கும்போது அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சிங்கன்னா இன்னும் எங்கேயோ போவாங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ப்ராக்டிஸ் இல்லாமல் இந்த கலை யாராலையும் பண்ண முடியாது. ஈவன் நந்தி பகவானே வந்தால் கூட அவர் ப்ராக்டிஸ் பண்ணாதான் பர்ஃபார்ம் பண்ணலாங்கிறது என்னுடைய தியரி. இது சத்தியம். இன்றைக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன், 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் தொழில் ரீதியான காப்பர்டல் சிண்ட்ரோம்ன்ற ஒரு சின்ன அறுவை சிகிச்சையில் நான் போன வாரம் நடந்திருக்கேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் டெய்லி, இந்த வயசு வரைக்கும். இதுதான் உண்மை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். இப்போ செல்ஃபோன் எல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கும் இருக்குது, பட் அதில் நீங்கள் பயன்படுத்துகிற நேரத்தை வேறு எதுக்காவது பயன்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். திடீர்னு ஒரு மனுஷன் என்ன பண்ணால் 12 மணிக்கு எழுந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டா. ஹஸ்பண்ட் என்னடி 12 மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணிட்டுருக்கேன்னா, அட சும்மா கிடையா நீ வேற, நான் மேக்கப் பண்ணாமல் நான் ஃபேஸ் ஐடி வச்சுருக்கேன், அது ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னா. அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு காலங்கள். எனிவே, நெக்ஸ்ட் ஆர்டிபி ராகம் தான பல்லவி ருக்ஸன் சொன்ன உடனே 20 அக்ஷரம்ங்கிறது 20ங்கிறது மைண்டில் செட் பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு 2-3 நாள் ரொம்ப யோசித்தேன். சரி, 20வது மேலக்கர்த்தா ராகம் நட்டபைரவி செலக்டட், ஓகே டிக்ட். நார்மல் தாளம் வேணான்ற ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். நார்மலாக உள்ள தாளங்கள் 35 தாளத்தில் வேணான்னு ருக்ஸன் என்கிட்ட ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். அபிநந்தன தாளம்னு ஒரு தாளம் இருக்குது, நம்பர் 20. அது ஆக்சுவலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதுதான் இதோடைய அமைப்பு. நான் பார்த்தேன், இதை விட இந்த சர்க்கிளை விட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இலகுவா துர்கா தாளம்னு அமைச்சு அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பல்லவி திஸ்ர நட, செகண்ட் ஹாஃப் சதுஷ்ர நட. வேர்ட்ஸ் மட்டும் ருக்ஸன் கொடுத்தாச்சு. ஸ்கூலுடைய நேம் வரணும், அம்மாவுடைய பேர் வரணும்னு, இவ்வளவுதான். ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு சேர்த்தோம். அந்த திஸ்ர நடையிலையும் 7 7 5 5 3 3 20 அமைப்பு வச்சாச்சு. அந்த
பல்லவியை ஐ டெல் யூ, நாங்கள்லாம் வாசிச்சதை விட இந்த டீம் பாடினாங்க பாருங்க, அப்சல்யூட்லி பிரில்லியன்ட், அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். இந்த அக்காம்பனிமெண்ட்ஸ் இல்லை, இந்த அக்காம்பனிமெண்ட்ஸும் இந்த சிங்கர்ஸும் இல்லைன்னா எங்களுடைய ஆர்டிபி சோபிச்சிருக்காது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எல்லாம் டீம் ஒர்க், இட்ஸ் அ டீம் ஒர்க். அவங்க பாட, இவங்க பிரமாதமாக வாசிக்க, இவங்களுக்கு மேக்ஸ் தெரியும். ஆனால் அந்த சிங்க்ரனைஸ் ஆகணும் பாருங்க, அது நம்ம கையில் இல்லை. எல்லாருடைய எஃபர்ட்டும், ப்ராக்டிஸு, அண்டர்ஸ்டாண்டிங், கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அதுவும் இந்த 2 நடையில் திக்கால ஸ்பீட் பண்ணுறது, இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் டாஸ்க். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா, ஐ ரியலி அப்ரிஷியேட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் சில்ட்ரன், வெரி வெல் டன். அதோடு இவங்க தனியாவர்தனம் பாய்ஸ் எல்லாமே 20, 10 அப்படியே பிளான் பண்ணோம். அதில் வந்து ஒரு கோர்வை எடுத்தோம் 60 பீட்ஸுக்கு. அதை வந்து பர் பீட் 4/4 தக்கதிமே தக்க சொல்லி கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன். அதை பண்ணி அந்த கோர்வையை பர் பீட் 5/5 கண்ட நடையில் மாற்றி அதை கண்ட திஸ்ரமாக வாசி விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த தனியாவர்தனம். இது டெக்னிக்கலாக சொன்னால் இட்ஸ் சம்திங் கிரேட். அப்புறம் கண்ட குறப்பு திஸ்ர நடையிலே குறப்பு வாசி, ஒரு மோரா குறவு வாசி அந்த பல்லவிக்கு எடுத்தாங்க. இந்த டீம் எஃபெக்ட் வந்து ஒரு நல்ல அப்ளாஸ் கொடுங்க ப்ளீஸ். இது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 4 days முன்னாடி தான் வந்தேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது, படிப்பு இருக்குது, ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். அதையும் முடித்து ஒரு வீட்டில் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு நாளைக்கு ரிஹர்சல் மேடையில் பண்ணோம். இந்த 3 நாள் தான் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சமைச்சு போட்டு இடத்த கொடுத்து இவங்களுக்கு என்கரேஜ் பண்ணினேன். உங்கள் பேரண்ட்ஸ் எத்தனை பேருக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆனால் எவ்வளோ வேலை படிப்பு இருந்தாலுமே நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க பிள்ளைங்களா. we can do. ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட லைஃப் எங்கேயோ இருக்கும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி நமக்கெல்லாம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் சௌரியமாக இருக்கும். நிம்மதி, சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற வேர்டு நமக்கு இல்லை. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். வேலையிலேருந்து வரீங்களா, சுதி பாக்ஸை போடுங்க, இல்லை ஒரு மிருதங்கத்தை எடுங்க, ஒரு அரை மணி நேரம் மிருதங்க வாசிங்க, இல்லை பாடுங்க, இல்லை வயலின் வாசிங்க, இல்லை வீணை வாசிங்க. உங்கள் டென்ஷன் எல்லாம் போகும், நிம்மதியாக இருக்கும். ஹெல்த் வைஸ் யூ வில் பி பெட்டர் ஆஃப். இதுதான் உண்மை. இதில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு இல்லை, சந்தோஷம். நீங்கள் நல்ல வேலையில் இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க. ஸோ ஒரு அரை மணி நேரம் அது நீங்கள் பேரண்ட்ஸும் அன்பாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க கேட்பாங்க. திட்டாதீங்க. நம்ம பிள்ளைங்களாம் செல்ல பிள்ளைங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, இதுக்கே நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கணும். ஆஹா, இந்த அளவுக்கு மேடையில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னும் பர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் யூ என்கரேஜ் பண்ணிங்கன்னா they will go a long way. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு வோக்கல்லேருந்து வரேன். நீருஜனை பற்றி நான் சொல்லக்கூடாது, இஸ் அ ஸ்டார். நான் அப்புறம் சொல்லி இனிமேட்டு ஓஹோன்னு பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரில்லியண்ட்டாக அந்த ராகம், நட்டபைரவி ராகம், இந்த தானம், கடைசி கல்பனாஸ்வரம் என்ன அழகாக பாடினார் தெரியுமா. நான் ஃபஸ்ட்டு டே ரிஹர்சல் 3 பேர் தான் வந்திருந்தாங்க. நீருஜன், ரம்யா அண்டு சைந்தவி. நான் நிஜமாகவே வந்து இது எப்படா கொண்டு போக போகிறோம், நமக்கு நிறைய வேலை இருக்குமா, நம்ம பாட்டு பல்லவி அமைச்சிட்டோமே, என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்தேன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரே ஃபஸ்ட்டு டேக்லேயே இம்ப்ரெஸ் ஆக்கிட்டாங்க. 3 ஸ்பீட் அழகாக பாடிட்டாங்க. 3 ஸ்பீட் ரொம்ப அழகாக பாடிட்டாங்க. அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே சக்ஸஸ் தான், நமக்கு ஒன்று பெருசாக வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். நீருஜன், ரொம்ப கடவுள் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குடாங்கண்ணா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த பிள்ளைங்கள்லாம் இந்தியாவில் வந்து சீசனில் எங்கள் மக்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். இது பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் நீருஜன். ரொம்ப அழகாக இந்த பல்லவியை கொண்டு போய் அவங்கள ஓஹோன் பண்ணி விட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக எங்களை நீங்கள்லாம் பெருமை சேர்த்துருக்கீங்க. இந்த பல்லவியை வந்து அமைச்சதுக்கு நீங்கள் இப்படி பாடலைன்னா இந்த பல்லவி எடுபட்டிருக்கவே எடுபட்டிருக்காரு. நான் எழுதி தரேன், இதுதான் உண்மை.
அடுத்தது வைஷ்ணவி. என்ன வாய்ஸ்! அந்த ராகம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக ஆரம்பிச்சா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிச்சா. கல்பனாஸ்வரம் ஆல்சோ. இதெல்லாம் வந்து கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ப்ளஸ் உங்கள் பேரண்ட்ஸுடைய பிளெஸ்ஸிங்ஸ், குருவுடைய பிளெஸ்ஸிங்ஸு, இதெல்லாம் அமையாத பெரியவர்களே. ஸோ அவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க வைஷ்ணவி. அடுத்தது ரெண்டு ஸ்டார் ஆச்சு. இப்போ 3வது ஸ்டார் சைந்தவி. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சைந்தவி பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல ஒரு அரங்கேற்றம் நடத்தினா. கம்பீர நாட்டை ஆரம்பித்த உடனேயே களை கட்டிடுச்சு பெரியவர்களே. அந்த மல்லாரி ஆரம்பித்தா பாருங்க, அப்போவே அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுது. சரி, ஓகே. அந்த ஜதியை அழகாக சொல்லி அதை திரிக்காலப்படுத்தி தாளத்தை போட்டு இந்த பசங்களோட ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிங்க. ப்ளஸ் ராகமாலிகா அண்ட் ராகம். ஆஃப்கோர்ஸ் அவளுடைய தாளம் மட்டும் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நானே சமயத்தில் டவுட்ஃபுல்லாக பசங்களை கான்சன்ட்ரேட் பண்ண இவ தாளத்தை பார்த்து தாளம் போட்டு வந்துடுவேன். தேங்க்யூ சைந்தவி ஃபார் திஸ். ரம்யா. என்ன வாய்ஸ்! ஒரு வித்தியாசமான கம்பீரமான வாய்ஸ் அது. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடினா தெரியுமா அந்த ஃபாரஸ்ட் சாங், காட்டுக்குள்ள என்ன அழகாக இருந்தது பாருங்க. அதுவும் இல்லாமல் அவருடைய தானம், ராகம், கல்பனாஸ்வரம், இது எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் காட் பிளெஸ் யூ. இன்னொரு கைத்தட்டு. நெக்ஸ்ட் ஆதிஷா லோகிதர். கரெக்டா? வீணை வந்து அந்த குட்டீஸ்க்கும் ஆர்டிபிக்கும் வாசிச்சாங்க. நல்ல ஒரு நாதம். அவங்க டீச்சர் வந்து மாஸ்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னாங்க. என்னம்மா சொல்லுங்கன்னு. அவளுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரைனிங் வேணும், இந்தியாவில் ஜெயந்தி குமரேஷ் கிட்ட சேர்க்கணும். தாராளமாக சேர்த்து உடனே அனுப்பி விடுங்கம்மா. நீங்கள் படிக்கணுன்னா பிள்ளைங்களா நிறைய படிக்கணுன்னா இந்த மாதிரி வந்து கேளுங்க, என்கரேஜ் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம், கற்றுக்கோங்க, நல்லா வளர்ந்து வாங்க. ரொம்ப நல்லா வாசிட்டாக்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அஜானா. எனக்கு அஜானாவையும் தெரியும். பாட்டு பாடுவா, வயலின் வாசிப்பா. வீணை ரொம்ப அழகாச்சா இன்னைக்கு. என்ன அந்த ஸ்வரங்கள்லாம், கல்பனாஸ்வரம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாசிச்சா, அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு வாசிச்சா இன்னைக்கு. தேங்க்யூ அஜானா. தானம் வாஸ் ஆல்சோ வெரி குட். காட் பிளெஸ் யூ, கீப் இட் அப். லெவன் வந்து வயலினிஸ்ட். அந்த குழந்தைங்களுக்கும் ஆர்டிபிக்கும் கொஞ்சம் தான் அவங்களுடைய போர்ஷன் இருந்தது. அது எப்படி செய்யணுமோ அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி he added color to the RTP. Thank you so much. பிரவீனா எனக்கு தெரியும் கொஞ்சம் காலமாக. நல்லா வளர்ந்துட்டு வரீங்க, நல்லா வாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லா வாசிச்சிங்க. உங்களுடைய டேர்னை கல்பனாஸ்வரத்துக்கு திருப்பி வாசிக்கிறச்சு இட் வாஸ் ஸோ குட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய கச்சேரிகள் வாசிங்க. காட் பிளெஸ் யூ ஆல் சில்ட்ரன். டேக் கேர். ஒரு விஷயம் சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கு, ஒரே ஒரு விஷயம். நீங்கள் ஒரு குருவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குருவை நம்புங்க. அந்த குருவை நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு உண்மை. ஃபைனலாக இந்த டீச்சர்ஸ், ஒரு மேடையில் இருக்கிற டீச்சர்ஸோடைய எஸ் பிரவீன் ஒரு நல்ல வேலையில் இருக்கார், நல்ல பேரண்ட்ஸு. எப்போ போனாலும் கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் ப்ராக்டிஸ்க்கு ஒரு இடம் கொடுத்து நல்லா சமைச்சு கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு, வரந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்து, அப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரவீன். அருமையான பொடியன். நான் சொல்கிறேன் பிள்ளைங்களா, நல்லா படிச்சிருக்காங்க இந்த பசங்கள்லாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லா அன்பாக இருக்காங்க, ஒரு குரூப்பாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு டீம் ஒர்க் இருக்காங்க. இதுவெல்லாம் அமையிறது வந்து ருக்ஸன் கிட்ட இருக்கிற ஒரு மரியாதை, அன்பு, அது இருக்கிறதுனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன பிடிச்சா தான் நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கும்.
என்னை பிடிக்கலைன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து திருப்தி இருக்காது. இத்தனை பிள்ளைங்க இத்தனை டீச்சர்ஸ் வந்து ருக்ஸனோட இருக்காங்கன்னா அது ருக்ஸனை பிடிச்சதுனால தான். சொல்லி கொடுக்கறது அடுத்து விடுங்க, அது அடுத்தது. சொல்லி கொடுக்கறது அடுத்த விஷயம், எப்படி படிச்சுட்டு போகிறாங்க. பட் அந்த அன்பு, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இவ்வளோ பிள்ளைங்களை வச்சு, இவ்வளோ டீச்சர்ஸை வச்சு இவ்வளோ ஒரு நிகழ்ச்சி உருவாக்கணும்னா எவ்வளோ யோசிச்சிருக்கணும், எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஃபேமிலி இருக்குது, வேலை இருக்குது, இதையும் மீறி செய்யணும்னா இதெல்லாம் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். தேங்க்யூ பிரவீன். காட் பிளஸ் யூ. அடுத்தது ஜலக்ஷிகன். ஃபஸ்ட்டு மிருதங்க அரங்கேற்றம் ருக்ஸன் ஸ்டூடெண்ட். நீட்டாக வாசிப்பான். அவங்ககிட்ட என்னென்னா எப்பயாவது ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு தாளத்துக்கு டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த கர்நாடிக் எஃபை வாசிக்கணும், அது வாசிக்கணும், இப்படி ஒரு என்கிட்ட என்னென்னா எந்த ஒரு மோரா கருவையும் பசங்க ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பிரின்சிபலில் நான் இருப்பேன். ஒரு பையன் ஒரு மோரா கரு வாசிட்டான்னா அடுத்த பையன் அதை வாசிக்கக்கூடாது, வேறு தான் வாசிக்கணும். அப்படி இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்க ஃபோன் பண்ணி வேறு வித்தியாசமாக கேட்டு they will try to perform. Long way to go, Jalakshikan. God bless you. Monishan. மோனிஷன் என்னன்னா அவன் மிருதங்கத்துக்கு வாசிக்கிறது உடம்புலேயே நம்மளோட வாசி அவன் வாசித்த மாதிரி ஒரு பாவலால் கொண்டு வந்து நம்மளெல்லாம் ஆசையாக கொண்டு போயிடுவான், எங்கேயோ கொண்டு போயிடுவான். அப்படி ஒரு அன்பு அவங்ககிட்ட. எல்லாரோடையும் எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும்னு இது ஒரு தெரிஞ்ச பிள்ளாது. எப்படின்னா எல்லாரோடையும் அது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அவங்ககிட்ட. சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எப்போ பட்டாலும். மாதம் ஏதாவது ஒன்று கேட்பான். தண்ணி குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. அப்படி கொடுக்க முடியாதுடா டே அப்படின்னு நான். அவனும் நல்ல கிளாஸ் எடுக்கிறான், நல்ல கை. காட் பிளஸ் யூ மோனிஷன். ஹர்ஷா பேரு. ஹர்ஷா ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஃபேமிலியோடு இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்தியாவில் என் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. வேறு ஏதோ பாட்டு கிளாஸு அப்படி தான் வந்திருந்தாங்க. அப்போ ஹர்ஷா சொன்னால் மாஸ்டர் மிருதங்கம் கற்றுக்கணுன்னா. கற்றுக்கலாமேன்னா அவங்க அம்மா லிட்டில் ஹெசிடென்ட். பொண்ணுக்கிறதுலாம் என்ன மாஸ்டர் மிருதங்கம், அவள் டான்ஸு பாட்டு ஏதாவது போட்டுவேன். இல்லைம்மா எங்கள் அக்கா கூட மிருதங்கம் வாச்சா பரவாயில்லன்னு தாத்தி துண்ணம் எங்கள் வீட்டில் ஆரம்பித்து ருக்ஸனுக்கு ஃபோன் பண்ணி, ருக்ஸன் அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு. இன்றைக்கி ஆற்றுகை முடித்து இந்த லெவலுக்கு வந்திருக்கான்னா யோசிச்சு பாருங்கள். God bless you, Harsha. Practice. Haridesh, saxophone with one. நான் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பெரியவர்களே. ஜலக்ஷிகன் வீட்டில் நாங்கள்லாம் குரூப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறச்ச யாரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ, ஒரு வோக்கலோ, ஒரு வயலினிஸ்டோ கூப்பிடுவோம். ஏன்னா வெறும் தனியாவர்தனை வாசிக்கிறது மட்டும் மிருதங்கம் இல்லை, பாட்டுக்கு வாசிக்கிறது தான் மிருதங்கம். தனியாவர்தனை ஒரு போர்ஷன் தான், ஒரு 10 minutes. பாட்டுக்கு எப்படி வாசி அந்த பாட்டை லிஃப்ட் பண்ணுறோமோ அதுதான் எங்களுடைய ஜாப். அப்போ இவன் சாக்ஸோஃபோன் கொண்டு வர சொன்னேன். நாங்கள்லாம் இருந்தோம். விநாயகனை பாட்டு வாசித்தான். 2வது லைனில் ஐ வாஸ் இன் டியர்ஸ். இது சத்தியம். அந்த ஒரு ஃபீல், அந்த அட்மாஸ்ஃபியரில் ஆரம்பித்த உடனே எங்கள் அறியாமல் நாங்கள்லாம் ஐ வாஸ் இன் டியர்ஸ். 2-3 பேருக்கு அதே ஃபீலிங் இருந்தது எங்களுக்கு. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவன், ஒரு ஜோவியல் பர்சன், கலகலன்னு இருப்பான். அவங்கிட்ட என்ன தெரியுமா, ரிஹர்சலில் தப்பு பண்ணாலும் சிரிப்பான், கரெக்டாக வாசித்தாலும் சிரிப்பான். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது. மிருதங்கமும் வாசிக்கிறாரு. லெட் அஸ் விஷ் ஹிம். காட் பிளஸ் யூ ஹரிதேஷ். நான் சாக்ஸோஃபோனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிருதங்கத்தை வச்சுக்கோங்க. தேங்க்யூ. லதன், another budding teacher. நல்ல ஒரு டீச்சர், நல்லா சொல்லி கொடுத்துருக்கார் பிள்ளைங்களுக்கு. இன்னொரு ஒரு குவாலிட்டி, ஒரு வீடியோ காட்டினாங்க. என்ன அழகாக டான்ஸ் ஆடிருக்கான் தெரியுமா, இந்த வெஸ்டர்ன் டான்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஆடி இருக்கான், அருமையாக ஆடி இருக்கான். சான்ஸே இல்லை, அவ்வளோ டேலண்ட். இவனுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குமான்னு அப்படியே பயந்து போனேன் நான் அந்த டான்ஸை பார்த்துட்டு. வெரி குட் லதன். காட் பிளஸ் யூ. ப்ராக்டிஸ் வெல். பிரவீந்த்,
பிரவீன்த் வீட்லேயும் அப்படி தான். திடீர்னு ஒரு ஃபோன் வரும், மாஸ்டர் கர்நாடிக் கஃபேக்கு வாசிக்கிறேன், இந்த தாளத்தில் ஒரு தனியாபுரதம் வேணும், இந்த தீர்மானம் வேணும், அந்த தீர்மானம் வேணும்னு எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 4-5 வாட்டி ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டான். அவ்வளோ ஒரு ஆர்வம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு, நிறையா வாசிக்கணும், வித்தியாசமாக வாசிக்கணும், புதுசாக வாசிக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கான். லெட் அஸ் விஷ் ஹிம் ஆல்சோ. கடைசியாக ருக்ஸனை பற்றி சொல்லணும் பெரியவர்களே. குருவுக்கு சிஷ்யன் அமையறதும் ஒரு பாக்கியம் வேணும், சிஷ்யனுக்கு குரு அமையறதும் ஒரு பாக்கியம் வேணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு உலகம் பூரா எப்படியும் ஒரு 1500 பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கனடா, லண்டன், ஸ்விஸ்ஸு, ஜெர்மனி எல்லாம். பட் ஒரு சில பேரோட வி கெட் வெரி க்ளோஸ் லைக் அ ஃபேமிலி. அப்படி வரைச்ச ருக்ஸன் இஸ் ஒன் அமங் தெம். அஃப்கோர்ஸ் அவங்க அம்மாவை நான் அங்கே மிஸ் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு 3 பேரை நான் சொல்லி ஆகணும் ருக்ஸனுடைய வளர்ச்சிக்கு. ஒன்று ரூபன் சுதனுடைய அம்மா மாலா, வயலின் டீச்சராக இருந்தாங்க. அவங்க தான் என்னை முதல்ல எவ்வளோ கஷ்டமோ இருந்தோ ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து கூப்பிட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சும்போது ருக்ஸனையும் சேர்த்து படிக்க வச்சாங்க அந்த அம்மா. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, வரல. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். இல்லைன்னா நான் இன்றைக்கி இங்கே நிறுத்த மாட்டேன். இதுதான் உண்மை. 2வது, அப்போ தமிழ் மன்றம் நடத்திக்கிட்டு இருந்த ஷண்ணண்ணா, அவருடைய பங்கு இந்த கலை வளர்ச்சிக்கு சொல்லி தான் ஆகணும். தமிழ் மன்றம் கிளாஸ் ரூம்ஸை எங்களுக்கு கிளாஸ்க்கு கொடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணி, கச்சேரி அரேஞ்ச் பண்ணி, பசங்களுக்கு மேடை அமைச்சு கொடுத்து விழா பண்ணி, இன்னைக்கு அவர் நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அவர் கலைக்காக அர்ப்பணித்த மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு பண்ணலைன்றதை நான் உறுதியாக சொல்வேன். தேங்க்யூ ஷண்ணண்ணா ஃபார் திஸ். உங்களால் இன்னைக்கு இந்த பசங்க இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய கும்பிட போட்டோம். தேங்க்யூ. 3வது, இந்த லங்கந்தாலில் நான் ஃபஸ்ட்டு ருக்ஸனோட வரும்போது கீதா மேடம் அவங்க தான் இடத்த கொடுத்து கோஆர்டினேட் பண்ணி, ரூம் அரேஞ்ச் பண்ணி, வாரம் அதை திறந்து இவருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினாங்க. ஃபஸ்ட்டு டே எனக்கு ஞாபகம் இருக்குது. 12 குழந்தைங்களோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி அரௌண்ட் 80+ வந்துடுச்சு. ஸோ அந்த கீதா மேடம் கைராசி, அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேடம். எங்கே இருக்கிறீங்களோ தேங்க்யூ. ருக்ஸன் கிட்ட நான் சொன்னேன், ருக்ஸன் நீங்கள்லாம் படிக்கிறீங்கடா, பட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் போடணுன்ட்டு ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் நாங்கள் கர்நாடிக் கஃபேன்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம், மாதத்தில் எவ்ரி ஃப்ரைடே, த 3rd ஃப்ரைடே நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம், லோக்கல் ஆர்டிஸ்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணணுன்னு நினைக்கிறோன்னா. வெரி குட். மட்டும் வளராமல் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து அது இன்னை வரைக்கும் நடத்துகிறாரு. ஒரே ஒரு விஷயம் சொன்னார், பிள்ளைங்களா மாஸ்டர் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம், பட் சில பிள்ளைங்க முன்னுக்கு பாட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. வேண்டாம் பிள்ளைங்களா, சுமாராக பாடினாலும் பரவாயில்ல, அது ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்ததில் இன்னும் நல்லா பண்ணலாம். மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க, உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். ப்ராக்டிஸ் பண்ணி பாடுங்க, எப்படி இருந்தாலும் பாடுங்க, பரவாயில்ல. நாங்களும் தப்பு பண்ணுறோம், அடுத்த கச்சேரியில் ரெக்டிஃபை பண்ணிக்க போகிறோம். இட்ஸ் ஃபைன், ஹியூமன் பீங்ஸ், நம்மளாம் மனுஷனுங்க தானே. அடுத்தது ஒரு டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி, அதுலேயும் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறான். இதெல்லாம் நல்ல வளர்ச்சிக்கு உண்டான ஒரு அறிகுறி. ப்ளஸ் மிருதங்கமும் நல்லா வாசிக்கிறாரு, நல்லா சொல்லி கொடுக்குறாரு, நல்லா டெவலப் ஆகிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் இங்கே ஆற்றுக இதெல்லாம் பண்ணுறீங்க, சந்தோஷமான விஷயம். லோக்கல் பிள்ளைங்க அந்த குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணால் 10 மார்க் போனஸ்ன்ற ஒரு ரூலை கொண்டு வாங்க. நாமளும் வளருவோம், பிள்ளைங்களும் வருவாங்க. நாங்கள் வாசிக்கிறோம், ப்ரொஃபஷனலாக நாங்கள் வாசிக்கிறது இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் வாசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க, ஏன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கூடாது? நடக்கிற ஒரு லோக்கல் விழா, காம்படிஷன், போட்டி, அதில் உள்ளூர் பசங்க அதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் 10 மார்க்ஸ் போனஸ்ன்ற ஒரு ரூல் 10ஓ 20ஓ போட்டு உருவாக்குனீங்கன்னா இன்னும் நல்லா வரலாம்.
ஸோ கடைசியாக பிள்ளைகளே, பெற்றோர்லாம் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கோங்க. ஒரு சின்ன கதை சொல்லி மட்டும் நான் இந்த என்னுடைய ஸ்பீச்சை முடிக்கிறேன். ஓ சாரி, டான்சர்ஸ், ஓ மை காட், டான்சர்ஸ். நட்டுவாங்கம் அபிநயா சுதாகரன், பிரமாதமாக பண்ணீங்க பிள்ளை, வெரி குட். அண்ட் சஞ்சீவ், அஃப்கோர்ஸ் அவன் இங்கே மிருதங்க மாணவன். தேங்க்யூ சஞ்சீவ், வெரி குட் ஜாப். நெக்ஸ்ட் பரதநாட்டியம், நிருஜா ருக்ஷன், சஹானா ஆண்ட்ரூசன், ஆரணி காளிராஜன், அர்ணே ஜெயக்குமார். பிள்ளைகளா, ஆனந்த கண்ணீர் வர வச்சிட்டிங்களா பிள்ளைங்களா உங்களோட டான்ஸில்? ரொம்ப அருமையாக என்ன எக்ஸ்ப்ரெஷன், அந்த கதையை ரொம்ப அழகாக கொண்டு வந்து அந்த கான்செப்டை நல்ல ப்ரெசென்ட் பண்ணி, நிஜமாகவே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த கடைசியில் என்னையும் அழ வச்சிங்க, நீங்களும் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்கே இருக்கீங்க? எங்கே இருந்தாலும் காட் பிளெஸ் யூ ஆல், காட் பிளெஸ் யூ ஆல். அஃப்கோர்ஸ் இந்த கான்செப்ட் பண்ண பிரதீப், சுகன்யா, ஸ்ரீஜனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ருக்சன் இன்னும் நிறைய அடுத்த 25வது ஆண்டு விழாக்கு வந்து நாங்கள் இன்னும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை டபுள் ஆக்குவோன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு தாய் கஷ்டப்பட்டு தன் ஒரு மகனை வளர்க்குறா. மகனும் நல்லா படிக்கிறான், தயவுசெய்து கேளுங்க, நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குகிறான், வெளிநாட்டுக்கு போகிறான், நல்ல ஒரு வேலை கிடைக்குது, மேரேஜ் ஆகுது, குழந்தைங்கள்லாம் இருக்குது. அவன் நல்லா வளர்ந்துக்கிட்டே பொசிஷன்லாம் நல்லா போயிட்டே இருக்கான், அதில் எந்த குறையும் கிடையாது. அம்மாவுடைய வயசு கூடிக்கிட்டே போகுது, ஊரில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கா. ஒரு நாள் அம்மாவுக்கு தெரியுது அவளுடைய கடைசி நாள் வருதுன்றது. ஸோ மகனுக்கு ஒரு லெட்டரு போடுறா. மகனே, உன்னை நல்லா படிக்க வச்சேன், வளர்த்தேன், நீயும் நல்லா வளர்ந்த, நீ எனக்கு ஒரு வேளை சோறு போடுவேன்னு நான் ஆசைப்பட்டேன், அந்த பாக்கியம் எனக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நீ உனக்கு நேரம் இருந்து எனக்கு ரிப்ளை திருப்பி தபால் போடணும்னு நினச்சின்னா ஒரு சோத்து பருக்கு எடுத்து அந்த போஸ்ட்டை ஒட்டி போஸ்ட் பண்ணினா என் ஆத்மா சாந்தி அடையுங்கிறா. பிள்ளைகளே, இதில் வந்து என்னன்னா, என்ன ஆனாலும் பெற்றோரை விட்டு கொடுக்காதீங்க, அவங்க தான் நம்மளை ஃபஸ்ட்டு தெய்வம். ரெண்டாவது குரு என்ன ஆனாலும் குரு தான். நீங்கள் வந்து நிறைய சொல்லு போடலாம், அதை போடலாம், இதை போடலாம், இது தெரிஞ்சுக்கிட்டா அது என்ன இருந்தாலும் குரு தான். அந்த அனுபவத்துக்கு இடையே எதுவுமே கிடையாது. அதனால் கடைசியாக உங்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் கைத்தட்டல் இல்லைன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பெரியவர்கள், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ருக்சன் அண்ட் குடும்பம். அப்புறம் ஃபைனலாக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று, சன்னன் என்னை மேடை கூப்பிடுறேன். ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும்னு நினச்சேன். அண்ணா வாங்க. லயமாதுரியம் சென்னை in association with NACU Cultural School, honoring excellence in Carnatic percussion and pedagogy. This is to certify that Ruksan Sri Rangajara is conferred the title of Acharya Laya Sudamani.
எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தர் ஆப்பர்ச்சுனிட்டி. தாங்கர்ஷன் 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 நெய்வேலி வெங்கடேசன். தேங்க்யூ. பாய்.